உயிரே போனால் அப்ப இன்னும் அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் உங்களுக்காக செய்ததை நீங்கள் உணரவில்லையா? அவர் உங்களுக்காக பரலோகத்தை விட்டது புரியவில்லையா? உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ணுகிற ராஜ்யத்தை குறித்து உணர்வு இல்லையா? இல்லையா? நித்திய வாழ்வு இருக்குங்கிற நம்பிக்கை இல்லையா? மரணத்துக்கு பின்னாக ஒரு பெரிய வாழ்வு இருக்குங்கிற நம்பிக்கை இல்லை. இன்னும் அவரை ஏன் தயங்குகிறீர்கள்? அவரால் செய்ய முடியாத காரியம் இல்லைங்கிற நம்பிக்கை வரலையா? இன்னும் இல்லையா? அவரால் எல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வரலையா? காற்றை இராதேன்னு சொன்னா அது காற்று நிற்குங்கிற நம்பிக்கை இல்லையா? வியாதி சுகமாகுங்கிற நம்பிக்கை இல்லையா? இன்னும் அந்த தடுமாற்றம் ஏனோ எனக்கு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன்னா விசுவாசத்தை துவக்கிறது யாரு? அவருக்கு சந்தோஷமா நம்ம இல்லை. நம்ம விசுவாசம் வண்டி தொடங்க மாட்டேங்குது, நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. பிரதர் இன்னொரு 10 மாசம் சேர்த்து 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 வச்சு நான் அப்படியே சேர்த்து 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 என்ன சேர்த்து? இன்று அவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், இன்று அவர் விடுவிக்க போதுமானவர், இன்று அவர் கதவுகளை திறக்க போதுமானவர். சந்தேகம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரு, நீ விசுவாசிக்கிறபடியே ஆகும். லோன் வாங்கினா லோன் வாங்கி, இல்ல தருவேன்னு நம்புறீனா ஆண்டவரே. இது பழைய ஏற்பாட்டுல இருக்கா? நீங்கள் நம்பி இருக்கிறபடியே கிருபை. ஸ்கேல் இங்க நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமா, அவர் இப்படித்தான் செய்வார், அப்படித்தான் செய்வார். செய்வார்னு நம்ம தான் இங்க ஸ்கேல் வச்சிருக்கோம். நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு, நம்ம விசுவாசம் தான் வேலை செய்யுது. உங்க விசுவாசத்தின்படி தான் பிரதர் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இப்படி இப்படி என் பிள்ளை போவான், இப்படி இருப்பான் பிரதர், அது எப்படியே நடக்கும் பிரதர். ஏன் மேலானதை விசுவாசிக்க கூடாது? ஏன் பயங்கரமான காரியங்களை விசுவாசிக்க கூடாது? அதுக்கு அவரோடு இணையணும், அதுக்கு அனல் ஆகணும், அதுக்கு அவரோடு அனலான ஒரு ஜீவியை செய்யணும். பவுல் சொல்றாரு, ஆவியிலே அனலா இருங்க. இப்ப கேட்கிறேன், 2 பேர் இங்கிட்ட 2 பேர் இங்கிட்ட, நடுவில் ஒரு விசுவாசி அனலா இருக்கு, எரியுதுன்னா இங்கிட்டு இருக்க 2 பேர் இங்கிட்டு இருக்க 2 பேர் 5 பேரையும் பரிசுத்தமாக்கிறோம். அக்கினி என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். அவரே தூங்குறாரு பிரதர், அப்போ நானும் சேர்ந்து தூங்குறேன். அப்படியே பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல 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 இருக்கிற ஆளையும் அப்படியே ஐஸ் ஆக்கிட்டே வரும். ஆவியிலே நல்லா கத்தருக்கு கத்தருக்கு வேலை செய்யறதுக்காக கத்தர் உயிரை கொடுத்துருக்காரு. இந்த கை அவருக்காக அசையணும். ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லுங்களேன், அதை விட பெரிய சுவிசேஷம் இல்லை. ஆண்டவர் விடுவிப்பார்னு சொல்லுங்க, இதை விட என்ன ஊழியம் வேணும்? ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார்னா ஒரு சின்ன விதையை போட்டு வைங்க, எப்ப வேணாலும் முளைக்கும். அதான் அனலா இருக்கிறது. நான் மட்டும் வாழ்றது இல்ல. இந்த சபை அதுதான் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் என்னால செய்ய முடியும், வாந்தி எடுக்கணும்னா அவ்வளவுதான். என்ன வாந்தி எடுத்துட்டா நீ வெளியே போயிருவ, அது ஒண்ணுதான் நான் செய்ய முடியும். இப்படியே பார்டர்ல நின்று செத்துடலாம் நினைக்காத.